வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம மெடிடேஷன் பண்ண போகிறோம். ஆவும் சாண்டிங். அடுத்து ஹேண்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், லெக் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ஐ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அடுத்து கபாலபதி பண்ண போகிறோம். அடுத்து மகராசனம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு பயிற்சியை நம்ம பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைசஸ்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிடேஷன் போகலாம். எல்லாம் கண்களை மூடிக்கோங்க. இந்த மெடிடேஷன் பார்த்திங்கன்னா சிம்பிள் மெடிடேஷன் சொல்லலாம். இந்த சிம்பிள் மெடிடேஷன் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால் சில்ட்ரன்ஸ் தான். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா ஸ்மால் சில்ட்ரன், அதாவது சின்ன பசங்க பண்ணுறதுக்கு ஏஜ் 5லேருந்து ஏஜ் 18 வரைக்கும் பண்ணலாம். இந்த இது ஏஜ் 5லேருந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அமைதி வேணும். கண்களை மூடிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாடி சுற்றி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்திரை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்திரை வச்சுக்கோங்க. நாசிகா முத்திரை எப்படி பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் மடக்கி வச்சுருந்துக்கணும். நான் காட்டுறேன்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் செய்கிறத கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்புறம் நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ நீங்கள் செய்யுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்திரை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் நாசிகா முத்திரை வச்சுக்கோங்க. நான் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ தம் ஃபிங்கரை ரைட் நாஸ்ட்ரிலில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் பிரீத் இன் பண்ணிக்கோங்க. பிரீத் இன். லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் இந்த ஃபிங்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஃபிங்கருக்குள்ள இந்த ஃபிங்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா காட்டுறேன் பாருங்கள். தம் ஃபிங்கர் எங்கே காட்டுதோ இந்த ஃபிங்கரை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மிடில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மடக்கி தான் இருக்கணும். இந்த சிஸ்டர் ஃபிங்கரை வச்சு மடக்கிக்கோங்க. லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் மடக்கிட்டு ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட். மறுபடியும் அப்படியே லெஃப்ட் நாஸ்ட்ரிலில் இந்த சிஸ்டர் ஃபிங்கரை வச்சு மடக்கிட்டு ப்ரீத் இன் பண்ணிக்கோங்க. அப்படியே தம் ஃபிங்கரை வச்சு ரைட் நாஸ்ட்ரில் மடக்கி லெஃப்ட் நாஸ்ட்ரில் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், breathe out, breathe in, 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 breathe out. ஸோ இந்த நாடி சுத்தி பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். உங்களுக்கு சளி காய்ச்சல் அந்த மாதிரி ரொம்ப வராது. அதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான். என்ன
நிறைவாற்றல் பெறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், நம்மளால் நல்லா படிக்கவும் முடியும். இப்போ நம்ம மெடிடேஷன் போயிடலாம். கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க இப்படி. ஏன்னா கைகள் ரெண்டையும் சின்முத்திரா, 2 கைகளும் சின்முத்திரா கூட வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா கைகளை இப்படி கோர்த்து பண்ணிக்கலாம், கைகளை இப்படி கூட வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன போஸ்டர் கைகளை கம்ஃபர்டபுளாக இருக்கோ இந்த 3ல் ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணி எந்த போஸ்டர் வேணாலும் எடுத்து பண்ணிக்கலாம். நான் வந்து கைகளை கோர்த்து பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்டு வந்து மேலே வரணும், ரைட் ஹேண்ட் வந்து கீழே வரணும். ரைட் கண் வந்து மேலே வந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் அதிகமாக வந்துடும். ஸோ இப்போ வந்து சின்முத்திரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரெயின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதனால் நான் வந்து சின்முத்திரை எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்முத்திரா கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிரெயின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும்னா சின்முத்திரை எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நம்ம இருக்கிற இடத்த சுற்றி நல்ல தெய்வீக ஆற்றலே இருக்கணும். அதுதான் இதோட மீனிங். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அவங்க கூட்டிட்டு போக மாட்டேன். அருட்காப்பு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இப்போ நீங்கள் சொல்ல வேணாம். அன்னைக்கு வணக்கம். நம்ம அம்மாவோட ஃபேஸை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறோம், ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். தந்தைக்கு வணக்கம். நம்ம அப்பாவோட ஃபேஸை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். நம்ம குருவை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். நம்ம குரு வந்து வேதாத்ரி மகர்ஷி. தவம் ஆ ஊ இம் சாண்டிங். ஸோ வந்து அது இப்போ நான் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின்முத்திரை வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் வந்து ஸ்டொமக்கில் வச்சுக்கோங்க. ஸ்டொமக்கில் வச்சிங்கன்னா ஆன்னு சொல்லணும். இங்கே வந்து ஆ வந்து ஸ்டொமக்கில், ஊ வந்து செஸ்ட்டில், இம் வந்து தலையில் சொல்லணும். தலையில் இப்படி கரெக்டாக வச்சாதான் உங்களுக்கு வைப்ரேஷன் வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஆ அப்படின்னு சொல்லும்போது வைப்ரேஷன் வரும். ஆ ஊ இம் சொல்லும்போது வைப்ரேஷன் வந்து வரும். ப்ளஸ் காட் பவர், அப்புறம் நம்ம சன்னோட பவரும் வந்து சேரும். இப்போ வந்து ரைட் ஹேண்டை வந்து ஸ்டொமக்கில் வச்சு நல்லா ப்ரீத்தின் பண்ணிக்கோங்க. ப்ரீத்தின் என் கூட சேர்த்து
ஆன்னு சொல்லுங்க. ஆ. Breathe in. Breathe in. Breathe in. Breathe in. இப்போ வந்து கையை செஸ்ட்ல வச்சுக்கோங்க. Breathe in. என் கூட சேர்ந்து ஊன்னு சொல்லணும். Breathe in. Breathe in. Breathe in. Breathe in. இப்போ வந்து கையை தலையில வச்சுக்கோங்க. வந்து பிரீத் இன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து இம் அப்படின்னு சொல்லணும். பிரீத் இன். இம். பிரீத் இன். இம். பிரீத் இன். இம். Breathe in. Im. Breathe in. Im. அப்படியே கையை ஸ்டொமக்கில் வச்சுட்டு கையில் மறுபடியும் செஸ்ட்டில் வச்சுட்டு கையை மறுபடியும் தலையில் வச்சுட்டு ஒரு வாட்டி ஆ ஊ இம் அப்படி சொல்ல போகிறோம். கையை ஸ்டொமக்கில் வச்சுட்டு பிரீத் இன் பண்ணிட்டு என் கூட ஆன்னு சொல்லணும். Breathe in. கையை செஸ்ட்ல வச்சுக்கோங்க. எங்க பிரீத் இன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து ஊ அப்படின்னு சொல்லணும். சரியா? பிரீத் இன். ஊ. கையை தலையில வச்சுக்கோங்க. இப்போ பிரீத் இன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து இம் அப்படின்னு சொல்லணும். பிரீத் இன். இம். ஸோ இப்போ வந்து கை சின்முத்திரையில் வச்சுக்கோங்க. தலையிலிருந்து பாதங்கள் முழுவதும் வைப்ரேஷன் நன்றாக பரவட்டும். தலையிலிருந்து பாதங்கள் முழுவதும் வைப்ரேஷன் நன்றாக பரவட்டும். தலையிலிருந்து பாதங்கள் முழுவதும் வைப்ரேஷன் நன்றாக பரவட்டும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வைப்ரேஷனை கவனிங்க. நம்ம வந்து சன்னோட பவர் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ப்ளஸ் காட் பவரும் நமக்கு கிடைக்குது. நமக்கு பிரெயின் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போகுது. நம்ம நல்லா படிக்க போகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 2 மினிட்ஸ்க்கு வைப்ரேஷனை கவனிங்க.
கண்ணை மூடி நல்லா வைப்ரேஷனை கவனிங்க. ஒரு கண்ணு இல்லைன்னா 2 கண்ணையும் திறந்துருந்தீங்கன்னா வைப்ரேஷனை கவனிக்க முடியாது. கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து வைப்ரேஷனை கவனிக்க முடியும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணைனான். சங்கல்பம் வந்து எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. அருட்பேராற்றல் கருணைனான் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணைனான் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணைனான் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், உயர் கல்வி, உயர் ஒழுக்கம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சொல்ல வேணாம். நம்ம அம்மா இல்லைன்னா நம்ம அப்பா, நம்ம அம்மா இல்லைன்னா வேற யாராச்சும் நம்மளை பார்த்துக்கிறவங்கள வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் மனசுலே வாழ்த்துக்கோங்க. அவங்க நம்ம அம்மா வந்து நம்ம மனசுல நினச்சிக்கோங்க. அவங்கள வந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்திக்கோங்க. இப்போ நம்ம அப்பா வந்து மனசை நினச்சிக்கோங்க. உங்களை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ன வாழ்த்திக்கோங்க. நம்ம சிப்ளிங்ஸ், நம்ம தம்பி இல்லைன்னா நம்ம தங்கச்சி இல்லைன்னா நம்ம அக்கா இல்லைன்னா நம்ம அண்ணா யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து மனசில் நினச்சிக்கோங்க. உங்களை வாழ்க வளமுடன் நான் வாழ்த்திக்கோங்க. நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம மனசில் நினச்சிக்கோங்க. அவங்கள நம்ம வாழ்க வளமுடன் நான் வாழ்த்திக்கோங்க. நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம மனசில் நினச்சிக்கோங்க. உங்களை வந்து வாழ்க வளமுடன் ஏன்னா வாழ்த்திக்கோங்க. நம்மளோட ஸ்கூலில் யாராச்சும் எனிமீஸ் இருப்பாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே ரோட்டில் யாராவது எனிமீஸ் இருப்பாங்க, நம்மளை யாராவது டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து நம்ம எனிமியாக இருக்காங்க. இல்லைன்னா அவங்க வந்து நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து அவங்கள்ட்ட எனிமியாக இருக்கோம்னா அவங்கள வந்து மனசில் நினச்சிக்கோங்க. அவங்கள வாழ்க வளமுடன் என்னை வாழ்த்திக்கோங்க. இப்போ நான் வந்து சொல்கிற எல்லாத்துக்குமே வாழ்க வளமுடன் நான் சொல்லிக்கணும். சென்னை மாநகர் காம்ட்ரஸ்ட் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லும்போது இன்னொரு சேர்ந்து சொல்லுங்கள். நான் அதுக்கு சொல்கிறதுக்குலாம் நீங்கள் சொல்ல வேணாம். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. சென்னை மாநகர் காம்ட்ரஸ்ட் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். பட்டிவீரன்பட்டி அண்ணா நகர் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். சென்னை ஆதம்பாக்கம் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஆலியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். சென்னை போத்தீஸ் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். ஆசான் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷியாவும் வாழ்க வளமுடன். உங்கள் உடல் நலம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு என் கூட சேர்ந்து சொல்லிக்கோங்க.
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து கூட சேர்ந்து சொல்லுங்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ நீங்கள் சொல்ல வேணாம், நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இப்போ கையை மெதுவாக தடவிக்கோங்க, சத்தம் வரக்கூடாது. இப்போ கையை கண்களில் வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் நல்லா தடவிக்கோங்க. இப்போ கையை மேலே சாமி கும்பிட்ற மாதிரி வச்சுட்டு ஒரு டீப் பிரீத், அதாவது ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கோங்க. வாழ்க வளமுடன். இப்போ மெதுவாக கண்களை திறந்துக்கோங்க. எக்ஸசைஸ். ஸோ அடுத்து நம்ம ஹேண்ட் எக்ஸசைஸ், லெக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்ப்போம்.